industry are on stage. This is a photo opportunity for each and every one of the press. So if you are outside, please come into the hall. நாலு அமைச்சரோட பேசிட்டு இருக்காங்க. முதலமைச்சர்ட்டையும் பேசிட்டு இருக்கோம். அவர் 9 லட்சம் டெய்லி ஒரு இடம் எங்களை கூப்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திரு மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள், அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு வேலுமணி அவர்கள், அப்புறம் மாண்புமிகு வீரமணி அவர்கள், அப்புறம் சினிமா மந்திரி கடம்பூர் ராஜு அவர்கள், இவங்களோட தினமே பேசிட்டு எல்லோரும் ஒன்றாவே இருந்து பேசுகிறாங்க. தனித்தனியாக இல்லை. அவங்க 4 பேர் ஒன்றா உட்காந்து எங்களோட பேசுகிறாங்க. எல்லா அதிகாரிகளும் எங்களோட உட்காந்துருங்க. எல்லா செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி எங்களோட இருந்தால் பேசுகிறாங்க. பேசி எங்கள் குறையை தீர்க்கணுங்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. அதே சமயம் சர்க்காருக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. என்னங்க முன்னேற்றம் நிறைய ஏற்பட்டிருக்கு. நாங்கள் எதிர்பார்க்குறது இன்றைக்கி இரவே நல்ல முடிவுக்கு வந்துடும்னு எதிர்பார்க்குறோம். எதுவும் எதிர்பார்ப்பு தான். அதுக்கு மேலே நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், காட் வில்லிங். வேறு இதை தவிர தயவு செஞ்சு இதை தவிர வேறு எதுவும் இன்றைக்கி பேச வேண்டாம். தயவு செஞ்சு ஒரு ரிக்வஸ்ட் சார், ப்ளீஸ் இதை பற்றி மட்டும் பேசுவோம். வேறு எதுவும் நான் பேச தயாரில்லை. நான் எழுந்து போயிடுறேன். இன்னும் தயவு செஞ்சு அது தனி மீட்டிங் நானே கூப்பிட்றேன் உங்களை. இது முடிஞ்சதுக்கப்புறம் இது கண்டிப்பாக எடுக்கிறோம். நீங்கள் தனி மீட்டிங் நான் கூப்பிட்றேன். நீங்கள் வாங்க. உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுற மாதிரி. பொதுமக்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. பொதுமக்களை எதிர்த்துக்கு நாங்கள் பண்ண முடியாது. பொதுமக்கள் நீங்கள் சொல்கிறீங்க, பப்ளிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டால் எங்களுக்கு எவனும் வரவே மாட்டான். புரியுங்களா? எங்களை நாங்களே கொண்டுக்க தயாரில்லை. அதனால் பப்ளிக்கினுடைய இம்ப்ரெஷன் என்னவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ. அதனால் கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் நிவர்த்தி செய்யப்படும். தயவு செஞ்சு இதுக்கு மேலே இன்றைக்கி எதுவும் கேட்காதீங்க. அரசாங்கத்துக்கு எங்களுக்கு இருக்க பேச்சுவார்த்தை எங்கேயாவது அதனால முடிஞ்சிட போகுது. தயவு செஞ்சு என்னை எதுவும் கேட்காதீங்க. இதை மட்டும் கேளுங்க. இன்றைக்கி இருக்க பேர்னிங் சிச்சுவேஷன் இதுதான். இதை மட்டும் பேசுவோம். சார், தனிப்பட்ட மனுஷன் எதை வேணா யார் வேணா சொல்லலாம். புரியுங்களா? அதுக்கெல்லாம் பாருங்கள், தயாரிப்பாளர் நாங்கள் 3000 பேர் இருக்கோம். அவர் கமலஹாசன் வாங்க என்ன, அதனால் அவர் சொன்னாருங்கிறதுங்கிறக்கா எங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னதும் தெரியாது, அவர் ஏன் சொன்னார்னு தெரியாது. அவர் நாங்கள் அதுக்கப்புறம் சந்திக்கவில்லை கேட்குறதுக்கு. அதனால் அவரை பற்றி அவரை கேளுங்க, என்னை கேட்காதீங்க. தேங்க்யூ. இங்கு வந்திருக்கும் அனைத்து திரையரங்க உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2.0 இது மிக பிரம்மாண்டமான முறையில் இப்போது தயாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. 400 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் இது ஒரு 3D டெக்னாலஜியில் இந்த படம் தயாரிக்கப்பட்டு வந்துருக்கு. 3D டெக்னாலஜினா 3Dயில் நிறைய படங்கள் கன்வெர்ட் பண்ணி 3D படங்களாக மாற்றப்பட்டிருக்குது. பட் இது 3Dயிலே ஷூட் பண்ண படம். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் டிசைனிங்கில் நிறைய புது முறைகள் உட்படுத்தப்பட்டிருக்கு. ஆஸ்கர் வின்னர் ரசூல் பூக்குட்டி அவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ ஒரு இப்படிப்பட்ட இந்த படத்தை எடுத்தால் மட்டும் போதாது. அதை பார்க்கும்பொழுது அந்த உணர்வு அந்த ஆடியன்ஸுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இந்த சென்ஸ் என்னென்னா, நிறைய தேட்டர்கள் அதுக்கு அந்த ஃபெசிலிட்டியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா தேட்டர்ஸ் அப்கிரேட் ஆகும். அது சவுண்ட் டிசைனிங்லேயும் சரி, இல்லை 3D டெக்னாலஜிலையும் சரி, டிஜிட்டல் முறையிலையும் சரி. ஸோ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணி சாதாரணமான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பண்ணோம். பட் இப்போ ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாயிடுச்சு. சரி, இந்த சூழ்நிலையில் இதை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் வந்துட்டாங்க இங்கே. ஸோ அவங்கள திருப்பி அப்ரப்டாக இது வேண்டாம், இல்லை கேன்சல் பண்ணிவிட்டா அடுத்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஸோ அந்த நிர்பந்தத்தில் இது இன்றைக்கே பிளான் பண்ண மாதிரி நடத்தி முடித்து விடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி நாங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதையும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லா ஸ்டேட்லேயும் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்க காரணத்தினால இது இப்போவே டு ஸ்டார்ட் வித் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதற்கு முன்பாக அந்த ஜிஎஸ்டி ஒரு நாடு ஒரு வரி அப்படின்ற ஒரு இதில் ஆரம்பிக்கப்பட்டது.
பட் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல நம்ம கவர்மெண்ட் வந்து அடிஷ்னலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை போட்டுட்டாங்க. ஸோ இப்போது அஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக்கா பார்த்தீங்கன்னா நாங்கள் 2.0 ரஜினி சார் வச்சு சங்கர் சார் டைரக்ஷனில் பண்ணிகிட்ருக்கோம். கமல் சார் வச்சு சபாஷ் நாயுடு, திரு தனுஷ் அவர்களை வச்சு வட சென்னை, அப்புறம் திரு வடிவேல் அவரோட நடிப்பில் வந்து எம்சிஆர்எஸ்என் 23ஆம் புலிகேசி பார்ட் 2, அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நடிப்பில் வந்து இப்படை வெல்லும், அப்புறம் அந்த சாய் பல்லவி நடிக்கும் ஏஎல் விஜய் இயக்கத்தில் வந்து கரு, இது போன்ற பல படங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 படங்கள் ப்ராசஸில் இருக்குது. பட் திடீர்னு நேற்று இந்த மாதிரி இந்த சூழ்நிலை உருவானோன்னா எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது வந்து ஃபாரின் கம்பெனி, லண்டனில் தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நேற்று வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இந்த ஜிஎஸ்டி கிளாரிட்டி ஃபர்தராக இந்த என்டர்டெயின்மெண்ட் கிளாரிட்டி வர வரைக்கும் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் நீங்கள் இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த துறையை சார்ந்த ஊழியர்கள் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ லைக்கா சார்பாக இந்த கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் தாழ்மையுடன் இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை நீக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். 2.0 3D டிஜிட்டல் மீட், நான் வந்து லாஸ்ட் வீக் இந்த படம் ரொம்ப பிரம்மாண்ட முறையில் ஒரு ஹாலிவுட் தரமான படம், ஹாலிவுட்டுக்கு இணையாக தயாரிக்கப்பட்ட படம் என்ற முறையில் இது வந்து நம்ம சிம்பாலிக்கலாக அதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் வீக் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் அந்த ஹாலிவுட் சைனுக்கு பக்கத்தில் ஒரு ராட்சத பலூன், நம்ம ரஜினி சார் மற்றும் அக்ஷய்குமார் அவர்களுடைய உருவம் பதித்த பெரிய ராட்சத பலூன் ஒன்று வந்து லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணேன். நாங்கள் போயிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து என்னை மீட் பண்ணணுன்னு கேட்டிருந்தாங்க. அப்படி வந்து சைனாலேருந்து ஒரு 2-3 பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னை பார்க்க வந்திருந்தாங்க இந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அவங்க எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் கேட்டேன், அவங்ககிட்ட அங்கே எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சைனாவில் வந்து கரண்ட்டாக 40,000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, இந்த வருஷம் முடிவில் வந்து அது 50,000 ஸ்க்ரீன்ஸாக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ 3D ஸ்க்ரீன்ஸ் இருக்குதுன்னு கேட்டேன். ஒரு 50% மேலே வந்து 3D ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 3D ஸ்க்ரீன்ஸ் அவங்க நாட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவும் சைனாவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாப்புலேஷன் வைஸு டெவலப்மெண்ட் வைஸு நம்ம ஒன்றா நினச்சிட்டு இருக்கிறோம். பட் நம்ம ஃபீல்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் நம்ம நாட்டில் வந்து ஒரு வெறும் மொத்த ஸ்க்ரீன்ஸ்னு பார்த்தா எனக்கு தெரிந்து ஒரு 10,000 ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். 3D ஸ்க்ரீன்ஸ்னு பார்த்தா ஒரு 1,500 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது இந்தியா முழுவதும். ஸோ இப்போ கஷ்டப்பட்டு 3D படங்கள் எடுத்தால் கூட அதை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள், 3Dயில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் தியேட்டர் வந்து மாறணும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் நம்மளும் அந்த மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையில் போகணும், இந்த ஃபீல்டை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி இதை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் லைக்கா நிறுவனம் வந்து இந்த 2.0 3D டிஜிட்டல் மீட்டை வந்து நடத்துகிறோம். ஸோ இதன் மூலமாக இன்றைக்கி வந்து நிறைய 2D 4D ப்ரொஜெக்டர் சப்ளையர்ஸ், சில்வர் ஸ்க்ரீன் சப்ளையர்ஸ், அப்புறம் 3D கிளாஸ் எக்யூப்மெண்ட் சப்ளையர்ஸ், அது இல்லாமல் சில பேங்கர்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. இது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த கன்வர்ஷன் சினிமாலேருந்து மாறணுமா இல்லைன்னா 2Dலேருந்து மாறணும்னா எவ்வளோ செலவு, அதை வந்து எவ்வளோ குயிக்காக ரெக்கூப் பண்ணலாம் அப்படின்ற அரித்மெட்டிக்ஸும் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த நிகழ்வின் மூலமாக அட்லீஸ்ட் எத்தனை ஸ்க்ரீன் மாறப்போதோ தெரியல, ஒரு 10 ஸ்க்ரீன் குறைஞ்சபட்சம் மாறினா கூட இந்த நிகழ்வு கிடைத்த வெற்றியாக லைக்கா நிறுவனம் கருதுகிறது. வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து மேடையில் பேசும்பொழுது திரு ராஜமங்கலம் சார் அவர் சொன்னார், லண்டன்லேருந்து எங்கள் கம்பெனியில் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு. சார், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே வராது. என்ன காரணம்னா, ஒரே ஒரு நோட்டீஸில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திரையரங்குகளும் 3 நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கேன்னு சொல்லிட்டுனா இதுவரைக்கும் 100 ஆண்டு சினிமா சரித்திரத்தில் இல்லாத ஒரு நிகழ்வு இது. ஏன்னா தியேட்டருக்காரர் எல்லாருமே நாங்கள் வந்து தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதனால எங்களுக்கு இவ்வளோ பெரிய வரிப்பளவு தாங்க முடியாதுன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நிச்சயமாக அரசாங்கம் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை வந்து முழுமையாக அபாலிஷ் பண்ணி கொடுக்கணும்னு தான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை. ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி, அதை நாங்கள் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால்
ஏறத்தாழ 10-20-30 வருஷமாக தமிழக திரையரங்குகள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து டிக்கெட் ரேட் அப்படி வாங்குறாங்க இப்படி வாங்குறாங்கன்னு. நாங்கள் நேற்று முதலமைச்சர்கிட்டயே உறுதி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 15-16 வருஷமாக வந்து டிக்கெட் கட்டணத்தை ஏற்றாமல் இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு நியாயமான டிக்கெட் கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. தமிழகம் முழுவதும் ஆன்லைனில் நாங்கள் டிக்கெட் கொடுக்குறோம். எல்லா டிக்கெட்லேயும் ஜிஎஸ்டி நம்பர் போட்டு டிக்கெட் ரேட் பிரிண்ட் பண்ணி ஜனங்க கையில் கொண்டு போய் கொடுக்குறோம். எந்த விதமான சினிமாவில் எந்த விதமான தவறும் நடக்காமல் பார்த்துக்கிறது எங்களுடைய திரையரங்க உரிமையாளர் சங்கம் விநியோக சங்கத்தின் பொறுப்பு. நாங்கள் எல்லாருமே சினிமாவை பொறுத்த இனிமேல் நேரடியாக நல்ல முறையில் மக்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் முதலமைச்சர் சொன்னோம். முதலமைச்சர் அதை வந்து ரொம்ப தூரம் அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. நீங்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது நாங்களும் உங்கள் கூட நிற்கிறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கிற செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு முதலமைச்சர் உறுதியிருக்காங்க. அதனால் இனிமேல் பொதுமக்களை பொறுத்த அளவில் இருந்துட்டு நான் நான் வந்து இந்த மேலே நிற்கும் போது இன்னொன்று இருக்குது. நான் திரையரங்கு உரிமையாளர் மட்டும் இல்லை, லைக்காவில் முதல் படம் எடுத்தோன்னே திரு ராஜமகாலிங்கம் கூப்பிட்டு, சார் நாங்கள் வந்து லைனாக ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், எல்லா படங்களும் நாங்கள் நேரடியாக தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த படங்கள் நாங்கள் நேரடியாக ரிலீஸ் பண்ணும் பொழுது என்னுடைய ஒரே ஆம்பிஷன் என்ன நிச்சயப்பட்டுனா, நீங்கள் அந்த படங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் கோயம்புத்தூர் ஏரியா பண்ணுறீங்கனால எங்கே பண்ணாலும் சரி நல்ல திரையரங்குகளை கொண்டு போய் படங்களை சேர்த்துங்க, திரையரங்குகளை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் இவங்க பண்ண இதுவரைக்கும் பண்ண எல்லா படங்களும் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரிலீஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான கண்டிஷன் சொல்லாமல் நல்ல தியேட்டர் மட்டும் செலக்ட் பண்ணி படத்தை போடுங்க, அது என்ன குவாலிட்டி இருக்குதோ அந்த படம் எங்கள் பாக்கெட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது கூட எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் டேட் 6 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லி அந்த டேட்டில் சப்போஸ் வர முடியலன்னு என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டான்னு சொல்லி ஜனவரி 25 சொல்லி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இந்த 3D டெக்னாலஜி எப்படி ராமநாதன் சார் சொன்ன மாதிரி மைடியர் குட்டிச்சாத்தான வரும்பொழுது 3Dனா என்னன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம். நான்லாம் கூட அப்போ சினிமாவுக்கு புதுசு. அது ஒரு மிக பிரம்மாண்டமான வசூலை கொடுத்தது. சினிமா உலகத்தில் அது வரைக்கும் இல்லாத ஒரு வசூலை அந்த படம் கொடுத்தது. எல்லா தரப்புக்கும், அந்த தயாரிப்பாளருக்காகட்டும் விநியோகஸ்தருக்காகட்டும் எல்லாம். அந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் நேரடியாக தான் வெளியிட்டார். அதே மாதிரி தான் இந்த படமும் லைக்காக அவங்களே தான் வெளியிடுறாங்க. ஆனால் அவங்க வெளியிடும்போது கூட ஒரு பெரிய ரெவல்யூஷன் வருகிறது படத்தில். பெண்ணு உதாரணம்னா எல்லா டெக்னீஷியன்களும் உலக புகழ்பெற்ற டெக்னீஷியன் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிட்டி இருக்கும். நிச்சயமாக இந்த படமும் எப்படி வந்து இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் வந்து நம்ம இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு ஒரு பாகுபலி படம் வந்ததோ, அந்த பாகுபலியுடைய சாதனையை இந்த 2.0 முறியடிக்கணும்னு ஒரு தமிழனை நான் உண்மையிலே வந்துருந்துட்டு கட்டாயம் விரும்புகிறேன். அது நடக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் முந்தியெல்லாம் வந்துருந்துட்டு மெட்ராஸில் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு கோயம்புத்தூரில் மட்டும் ரிலீஸ் ஆகும், ஒரு திருச்சியில் ரிலீஸ் ஆகும், ஒரு மதுரையில் ரிலீஸ் ஆகும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த ஊரில் ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற படம் கூட ஒரு திருப்பூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் கூட ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லோரும் இப்போ சென்னையிலேருந்து ஒரு கோயம்புத்தூர்லையோ திருப்பூர்லையோ மதுரையிலேருந்து வர்றவங்க சென்னையில் வந்து படம் பார்க்கும் பொழுது நாங்கள்லாம் இப்போ பிரம்மாண்டமாக ஒரு ஷோவில் ஒரு என்ட்ரா ட்ராக்கெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அப்போ இந்த டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்தது. டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டத்தில் பார்க்கும் பொழுது முதல்ல புதுசாக அந்த ஷோவில் அந்த காசு அப்படி வீசும் பொழுது கால் கடியில் வந்த மாதிரி நாங்கள் தேடுவோம். அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. சென்னைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களையும் திரையரங்குகள் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் கோயம்புத்தூரில் வந்து தாராபுரம், ஒரு புளியம்பட்டி, அந்த மாதிரி சின்ன ஊரில் மதுரை ஏறிட்ட எல்லா ஏரியாலையும் சின்ன சின்ன ஊரில் இருக்கக்கூடிய திரையரங்குகள் சென்னையில் என்ன தரத்தோடு இருக்குதோ அதே தரத்தோட அதே எக்யூப்மெண்ட்ஸோட இன்றைக்கி வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா இப்போ எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் சினிமாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்போ என் பசங்க தான் சினிமா ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. நான் அப்படியே ஜாலியாக மீட்டிங் அங்கே எங்கேன்னு போயிட்டுருக்கேன். அவங்களுடைய தாட் வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி அடுத்த ஜெனரேஷன் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிற பசங்க பூராமே கம்ப்ளீட் வந்து அடுத்த ஜெனரேஷன் தான் இன்றைக்கி சினிமாவில் இருக்காங்க. இங்கே வந்திருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா அனைவரும் நான் ஒருத்தர் தான் வேஸ்ட் கட்டிகிட்டு இருக்கிறேன். அத்தனை பேர் பேண்ட் போட்டவங்க தான் உள்ளே உட்காந்துருக்கிறீங்க. அத்தனை பேர் யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கீங்க. சினிமா தியேட்டருக்கார வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் இளமையான பசங்க தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு ராஜ் சார் கூட சொன்னார், இந்த
ஃபங்க்ஷனால் ஒரு 10 திரையரங்கள் எழுதினா கூட நாங்கள் சந்தோஷப்படுறோம். கிடையாது ராஜ் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நிச்சயமாக 2O வரும் பொழுது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக இருக்கிற 960 தியேட்டரில் குறைஞ்சபட்சம் ஒரு 300 திரையரங்குகள் வரைக்கும் கண்டிப்பாக 3D பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த படத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி திரையரங்குகள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சு போட்டுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் 3D படங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்ல போகிறீங்க, அந்த 3Dயில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, திரையரங்குக்காரர் ஏன் வந்து அது 3Dயாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அதுதான் நீங்கள் இந்த மீட்டிங் போட்டிருக்கீங்க. அதையும் நாங்கள் தெரிஞ்சுட்டேன்னு போட்டுக்கிட்டோன்னா நிச்சயமாக இப்போ நாங்கள் கூட வந்துருந்துட்டு 4 ஸ்க்ரீன் இருக்குது, இன்னும் 4 ஸ்க்ரீன் வேலை நடந்துகிட்ருக்கு. பசங்க சொல்லிட்டாங்க எல்லா ஸ்க்ரீனுமே 3D போடலாங்கப்பா, எல்லாமே நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே வரக்கூடிய படங்கள் அந்த மாதிரி தான் வருது. அட்மா சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் இங்கேயோ பெட்ரோல் சிட்டியில் 1-2 தியேட்டரில் பண்ணாங்க. இன்றைக்கி சின்ன சின்ன கிராமத்தில் கூட அட்மா சவுண்ட் சிஸ்டம் வந்துருச்சு. இப்படி எல்லாமே வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த மீட்டிங் மூலமாக ஒரு விழிப்புணர்வும் வரும். நீங்கள் விழிப்புணர்வு வரணும்னா நாங்களே முதல்ல ரெடியாக தான் இருக்கிறோம். அதனால் இந்த விழா எப்படி வெற்றி அடையுதோ அதே மாதிரி 2O படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அதே மாதிரி ராமநாத் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி மாலை கண்டிப்பாக நமது தமிழக அரசு நமது கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த ஸ்ட்ரைக் ஒரு முடிவு கொண்டு வருவாங்கன்னு மனதார நானும் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். I'm not able to hear you properly. There is confusion as far as the tax structure is concerned, 30% plus 28% GST. What is Laika's take on this? See, throughout the world, we are into media throughout the world. So for example, in China, the tax rate for cinema theatres is 5%. In Switzerland, it is 8%. In India, it is 28%. And in Tamil Nadu, it is 64%. So it's becoming very difficult for us to do Tamil films. So probably I think the government would get involved and sort this issue at the earliest possible. So what are you planning to do? Projects at the moment? Are you putting on hold signing up new projects at the moment? Unless and until we get a clarity on the structure, I think it will be not feasible for us to do any future project. How are your present projects going to be affected? How much is the loss basically to you and the film industry, Tamil film industry? See, as of now, we are not releasing anything right now. So it's all there going on the floors. So I think a couple of days I heard that it will get sorted out. In that case, we will not have any issues. We will have to wait and watch what's going to happen now. Will 2.0 also be affected by this, or is this particular movie will it? No, as Mr. Abhirami Ramanan said, he is expecting something today evening. In that case, I think this question doesn't... Sir, and also tell us Your about... calculation, is that in jeopardy now? Whatever you had estimated earlier, for example, you are now in the finishing stages with 2.0. Is that your worry now? Your calculations will go for a 6? No, another 6 months is there for 2.0 release. We are planning on January 25th. I think this will get sorted in a couple of days. So what if they insist on 58% tax? Is that your worry? Definitely. Because Mr. Rajinikanth today has tweeted saying that film industry people are getting affected and government should take action. Yeah. Did you have a word with him? And because he's doing a movie, and what is his... No, I have not spoken to him regarding this. Sir, if let's say today's meeting, if they continue to have 30% municipal tax and the already existing 18% from GST, will that then further stall 2.0's release or any other release for that matter? I think it will get sorted out immediately. It will not take so long. 2.0 release we are planning on January 25th. We have got quite a long time. So what if the tax structure doesn't change from today's outcome meeting? How would that have an effect on 2.0? Definitely we will have because it's been made in a hoping budget of 400 crores. So definitely it will have with this tax structure we will definitely have What has your headquarters advised you at the moment? Not to go ahead with any future projects in Tamil. Till we have a clarity on the tax structure. Will that all will be stopped? No. Existing projects, what we are doing will go on. Not any future Not to take up projects. any New projects, unless until we have a clarity on the tax. How much project is on the process and how much you have planned? We are now doing 2.0 with Rajni sir in the lead, Subhash Naidu with Kamal sir in the lead. We are doing Vada Chennai with Mr. Dhanush in the lead, and we are doing Karu with Sai Pallavi and A.L. Vijay, and we are doing Ippadai Vellum with Mr. Udayanidhi Stalin in the lead,
These are the projects right now going in Tamil. Sir, can you tell us more about 2.0? Which stage the movie has reached and what kind of a movie is it going to be, and Mr. Rajinikanth's role in that? The shooting is completely over now. We are the VFX work is going on. Otherwise, everything is on track. And how has Mr. Rajinikanth's role come out in the movie? It will be, everyone will enjoy it. And since it's been shot in 3D, everyone will have an opportunity. Rajini sir is our favorite hero, not only in Tamil Nadu, throughout India. And we'll have an opportunity for him to watch very close to our eyes. Thank you so much. Thank you so much. On Friday, there were certain movies, quite a number of films that were released, and now it's on hold. Till yesterday, from the discussions, the state government is really not ready to remove that 30% tax slab. How do you think it's going to affect the film fraternity, especially the distributors, the producers, the movies that were released on Friday? It's still going on. I think the theatre owners, the Theatre Owner Association are taking that into consideration. Probably they'll help them out for those movies which was released last Friday. Thank you so much. From a layman's point of view, the presence